இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆடு, மாடு, கோழி, குதிரைகள், நாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இனங்களுமே வச்சுருக்கோம். வாத்து எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாரி வச்சுருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டிலேருந்து வர வேஸ்ட்டை வந்து கோழிக யூஸ் பண்ணிக்கும். அதை எடுத்து காட்டுக்கு போட்டு அதுக்கான தீவனம் வந்து நம்ம காட்டிலேருந்து மாட்டுகளுக்கான தீவனத்தை எடுத்துக்கிறோம். இதில் மாடுகள் ரகம்னு பார்த்திங்கன்னா, ஜெர்சி ரக மாடுகள் இருக்குது, காங்கேய ரக மாடுகள் இருக்குது, புங்குனூரை பூர்வீகமாக கொண்ட குட்டை மாடுகள் இருக்குது. இதில் காங்கேய இன மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மாடுகள். வீட்டில் குழந்தைகளுடைய பால் தேவைக்காக வந்து அந்த காங்கேய இன மாடுகளும் அதுக்கு தேவையான பூச்சிக்காலைகளும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் தேனி பூர்வீகமாக கொண்ட ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருக்கோம். ஆட்டினுடைய ரகங்களில் பார்த்திங்கன்னா, நாட்டாடு ரகங்கள் இருக்குது. எட்டயபுரத்தை சேர்ந்த பொட்டுக்கடான்னு சொல்லுவாங்க. சண்டைக்காக பிரத்யேகமாக பயன்படுத்துவாங்க. பக்ரீத் டைமில் கறிக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த கிடாய்கள் இருக்குது. ஜமுனாபாரின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தை கொண்டு வந்த யூபி வந்து நேட்டிவாக கொண்ட ஜமுனாபாரி ஆடுகள். காது நீளமாக இருக்கும், ரோமானிய மூக்கு. இது வந்து பாலுக்காகவும் இறைச்சிக்காகவும் இது பயன்படுத்துகிறோம். இந்த ரகங்கள் இருக்குது. புங்கனூர் குட்டைன்னு சொல்லிட்டு குட்டை ரக மாடுகள் இருக்குது. அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாட்டை வந்து வீட்டு யூஸ்க்காக வச்சுருக்கிறோம். அதுலேயும் காளை கன்றுகள் இருக்குது. வாத்தினங்கள் வந்து 3 வெரைட்டி வச்சுருக்கோம். அதில் வந்து மணிலா வாத்து, கூஸ் வாத்து, பங்களா வாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெரைட்டி வச்சுருக்கோம். எதுக்காக நம்ம இப்போ வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் வாத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணையில் பசுந்தீவனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பாம்பு தொல்லைகள் இருக்கும். அந்த பாம்பு தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வாத்து வச்சு வளர்த்துறோம். வாத்துகள் இருக்கிறப்ப இந்த கூஸ் வாத்துகள், மணிலா வாத்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாம்புகளெல்லாம் பார்த்தாலும் கொன்றும். அதனால் நம்ம அதில் வச்சுருக்கோம். அதனுடைய சத்தத்துக்கே வர்றதில்லை, இருந்தாலும் நம்ம ஒரு பாதுகாப்புக்காக வச்சுருக்கோம். நாய் இனங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட லேப்ராடர், ஜெர்மன் ஷெப்பர்ட், பொம்ரேனியன், டேஷ் ஹவுண்ட், கிரேடென் இந்த ரகமெல்லாம் வச்சுருக்கோம். இதில் இனப்பெருக்கம் பண்ணி அதில் வர்ற குட்டியில் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். நாட்டுக்கோழியில் வந்து பார்த்திங்கன்னா கடக்நாத்னு சொல்கிற கருங்கோழி வச்சுருக்கோம். நம்ம நாட்டின கோழி சேவல்கள் வச்சுருக்கோம். அது போக கிராமப்பிரியாங்கிற ரகம் வந்து முட்டைக்காக வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட குதிரைகள் இருக்குது. குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிறது நாட்டு குதிரைகள். இப்போ பெரிய காத்தியாவாரி குதிரைகள் வச்சுருந்தோம். அதை இப்போ கொடுத்துருக்கோம். மறுபடியும் வேறு குதிரை வாங்கலாங்கிறக்காக அதை கொடுத்துருக்கோம். நாட்டு குதிரைகள் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா வண்டி பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகிறோம். ரேஸ்க்கு, அதாவது இந்த குதிரை வண்டி ரேஸ் நடக்குது, அங்கே கொண்டு போய் ரேஸில் கலந்துக்கிறதுக்காகவும், அது போக வந்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் ஆர்வமாக ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி யூஸ்க்காக நாட்டின குதிரைகளும் வச்சுருக்கோம். இப்போ இது ஃபார்மிங்கினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இயற்கையான வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம இந்த ஃபார்ம் வச்சுருக்கோம். எந்த வித கலப்படம் இல்லாத பால், அப்புறம் சுத்தமான நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் வந்து நம்மளுடைய சொந்த யூஸ்க்காக வச்சுருக்கிறதுனால நமக்கு இது வந்து நம்மளுடைய தேவைகளுக்காகவும் பயன்படுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஜாயின் லிங்காக இருக்கும். இப்போ காட்டுக்கு உரம் போகணுன்னா இந்த மாட்டிலேருந்து வர சாணத்தை வச்சு நம்ம காட்டுக்கு உரம் கொடுத்துக்கிறோம். ஆட்டுகளுக்கு வந்து ஆட்டிலேருந்து வர்ற ஆட்டு புழுக்கைகளை வச்சு அதுக்கான மரத்துகளுக்கு தேவையான உரங்கள் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பழச்செடிகள் இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் உரம் தேவைகளுக்காகவே நம்ம கால்நடைகளை வந்து பயன்படுத்திக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் இன மாடுகள் வந்து முதல் வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒன்று நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காங்கேய மாடுகளினுடைய பெருக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து என்னுடைய சர்க்கிள்லேயே வீட்டுக்கு ஒரு மாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இனப்பெருக்கங்கள் அதிகமாகிறப்ப அழிந்து வர்ற இனத்தில் இருக்கிற இந்த மாதிரி காங்கேய இனம், தேனி மலை மாடுகள் இனம், புங்கனூர் குட்டை மாடு இதெல்லாம் வந்து அழிந்து வர்ற இனத்தில் இருக்குது. இதில் காப்பாற்றலாம். இன்னும் வந்து நாங்கள் என்னென்னா பர்கூர்னு ஒரு இனத்தை வந்து தேடிட்டு இருக்கோம். அந்த இனமும் வந்து அழிந்து வர்ற இனத்தில் தான் இருக்குது. இப்போ என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஐடி சிஎன்சி முடிச்சுட்டு வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டுன்னு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருப்போம். சரியாக தூக்கம் இருக்காது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் நான் இந்த ஃபார்மிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நிறைவாக இருக்குது. காலையில் எந்திரிக்கிறோம், பால் கறக்கிறோம், ஆடு மாடு கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவ் டேஸில் இதை பற்றியெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். நம்ம வருங்காலத்தில் குழந்தைகளும் இதுக்காக வரணும் அப்படிங்கிறக்காக நம்ம பண்ணுறதை பார்த்து குழந்தைகளும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு மாட்டுக்கு தண்ணி வச்சோன்னா குழந்தைகளும் கூடவே வந்து தண்ணி வைப்பாங்க, ஆட்டுக்கு தீவனம் வைக்கிறது. அப்போ இது வந்து வருங்காலத்துக்கும் சிறந்ததான ஒரு தொழிலாக வந்து ஆடு மாடுகள் இருக்கும். தீவனம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூரியா இது போன்றதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, மொலாசிஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த கலப்பட தீவனத்துக்கே போகிறதில்ல. நாங்கள் சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், கோதுமை இது மாதிரிலாம் கடையில் எடுத்து அதை நாங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி, அல்லது அதுவே அரைச்சி தவிடாக வருது அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிறோம். கலப்பு தீவனத்துக்குள்ளே நாங்கள் போகிறதில்ல. சிறந்த மாடுகள், சிறந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி நாட்டின மாடுகளை நம்ம வச்சுருந்தா மட்டும்தான் அது நமக்கு உபயோகமாக இருக்குமா இல்லையா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் மட்டும் தான் நம்மளால் இருக்க முடியும். நம்ம இங்கேருந்து ஆந்திராவோ அல்லது கர்நாடகாவோ போய் இருந்தோம்னா அந்த கிளைமேட் சுச்சுவேஷன் நமக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய இனங்களுடைய மாட்டில் இங்கே கொண்டு வந்து வைக்கிறப்ப நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரு, இங்கே இருக்கக்கூடிய தீவன முறைகள் எல்லாமே மாறுது. நீங்கள் கர்நாடகா, ஒசூர் அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா கோதுமை புல் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த கோதுமை புல்லை சாப்பிட்ட மாடு அங்கே ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாட்டு இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் போல் சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட்டு நாட்டின மாட்டுகளுக்கு இன்ஜெக்ஷனே போடுறதில்லை. என்னென்னா அதனுடைய எதிர்ப்பு சக்தி அதுவே பார்த்துக்குது. ஆனால்
ஜெர்சி ஹெச்எஃப் இந்த மாதிரி இனமெல்லாம் வைக்கல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் கன்று போட்ட மாடுகள் கால்சியம் பற்றாக்குறை, அதுக்கு தேவையான கால்சியம் விட்டமின் எல்லாமே நம்ம கொடுத்தாலும் அந்த பிரச்சனைகள் வரும். இதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. இதுக்கு நேச்சுரலான கால்சியம்னு சொல்ல போனால் சுண்ணாம்பு தண்ணி மட்டும் தான் நாங்கள் கொடுக்குறோம். வேறு எதுவும் நாங்கள் மருந்தாக வந்து இதுக்கு எதுவுமே பயன்படுத்துறதில்ல.